ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது. ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கபோர்டு தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ட்ரோப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. எந்த ட்ரெஸ் போடுறது எது எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படியே உள்ளே வந்து அமுத்தி வச்சறனால எல்லாமே இப்படி தான் இருக்குது. சரி, ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணி மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் ஸ்டார்ட் பண்ணேன். பெருசாக இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை. ஓகே, இந்த வேலையை வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் ஸ்டார்ட் பண்ணேன். மேலே இந்த சேரீலேருந்து பாப்பாவோட பட்டு பாவாடை, வெளியில் போகிற குர்தா செட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே ஒரே மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே எடுத்து போட்டது. குட்டீஸ் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த கேப்பில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கீழே போட்டாச்சு. ஒரு பாயை விரித்து ஃபுல்லாக கபோர்டையே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழே எடுத்து போட்டுட்டேன். இதில் புதுசு பழசுன்னு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். சரி, எல்லாம் எடுத்து கீழே போட்டுடலாம், பொறுமையாக ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எடுக்க வந்துகிட்டே இருக்குது. தோண்ட புதையல் வருங்கிற மாதிரி ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளிருந்து வந்துகிட்டே இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக மடித்து வச்சதுக்கப்புறம் எத்தனை செட்டு வச்சுருக்கு கேட்டால் ஒன்றும் ட்ரெஸ்ஸே இல்லைன்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அது எல்லா பொண்ணுங்களையுமே வெளியில் போகிறப்ப சொல்கிற முதல் வார்த்தை இது தான். என்கிட்ட என்ன ட்ரெஸ்ஸு இல்லை, எந்த ட்ரெஸ் போகிறதுனே தெரியல அப்படிங்கிறது எல்லா பெண்களுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை எடுத்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட இல்லைங்கிற மாதிரியே ஒரு பில்டப் வந்து கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டாச்சு. சரி, ஓகே, ஒவ்வொன்றா மடித்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எதை எடுக்கிறதுனே தெரியலை. அந்தளவு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கர்ட்டெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. சரி, அதை மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அது இந்த ஸ்கர்ட்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. கல்யாணம் ஆன புதுசில் எடுத்தது. அதுக்கப்புறம் போடவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்கர்ட்டே போடுறதில்ல. இதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து ஆசையாக டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு டைமோ 2 டைமோ ஆசைக்கு போட்டால் அதுக்கப்புறம் போடவே தோணல. சரி, எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மடித்து வச்சுருக்கதுக்கப்புறம் கபோர்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு சைடு ஃபுல்லாக சாரீ ஹேங்கரில் மாட்டிட்டு கொஞ்சம் சாரீஸ் கீழேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா லெகின் டாப் குர்தா செட்டு, அதுக்கு கீழே ரெகுலர் யூஸுக்கு போகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் டாப்பு, ஸ்கர்ட்டு, பத்தாத ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சாச்சு. இந்த வேலையை முடிச்சோன்னே குட்டீஸ் 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு நாள் 4 ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. 3, 4, 2 கண்டிப்பாக டெய்லியும் இருக்கும். டெய்லியும் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துட்றாங்க. நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே ஃப்ரைடே அப்படி தான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. பாப்பாவுக்கு வந்து டெய்லியுமே கொடுத்துருவாங்க. பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவளுக்கு எழுத தெரியுதோ இல்லையோ, அம்மா கைப்பிடிங்க நான் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள். சரின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் போகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் கைப்பிடிச்சி போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஏபிசிடி லெட்டர்ஸ், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி லெட்டர்ஸுமே எது ஃபஸ்ட்டு ஈஸியாக எழுத முடியுமோ அதை தான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. டி, எல்லு, இந்த மாதிரி லெட்டர்ஸ், ஓ, இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நார்மல் பிடி அந்த டீ தான் போட்டுட்ருக்கா. அப்புறம் ஓகே சொல்லிட்டு நான் கையை பிடிச்சி போட்டு விட்டுட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் நானும் போட்டு விட்டுறேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பென்சில் பாக்ஸ் எடுத்து கீழே கொட்டுறது, அதை வச்சு விளையாடுறதுன்னு சொல்லி அவன் ஒரு சைடு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுவான், அப்பப்போ வந்து அவன் பாட்டுக்கு விளையாண்டுருப்பான். அவனை வந்து எந்த ஒரு லிஸ்ட்லேயுமே எடுத்துக்க முடியாத ஒரு ஆள்னால் அது அவன் தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ஹோம்ஒர்க் எழுதினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் இருந்துச்சு. அது வந்து பாப்பாவே பண்ணிப்பா. அவட்ட நம்ம வந்து இந்த கலர் இதுக்கு அடின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கலர் அடிச்சிருவா. அதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படிங்கிறத நான் கலரிங் ஹோம்ஒர்க் பண்ணி நீ அடிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்குறக்காக கிச்சனுக்கு போயிட்டேன். அவளே பாருங்க எவ்வளோ சூப்பராக அடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. சரி, நீ அடிச்சுட்டு அம்மா அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். இவர் போய் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, மேலே ஏறி கோர்றது, அக்காவை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுவார். இவருக்கு இப்போ தான் வந்து நோட்லலாம் எழுதணும், ஷார்ப் பண்ணணும், பென்சில் எடுத்து ஷார்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் வந்திருக்குது. உடனே ஸ்கூலுக்கு போவானா என்ன பண்ணுவானான்னு தெரியல. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இவனோட குறும்பு வந்து இருக்க அதிகமாகிட்டே தான் இருக்குது தம்பியோடது. பாப்பா கிட்ட அடுத்தது வந்து இந்த கலர் எடுத்து அடின்னு சொன்னால் அவள் வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருப்பா. இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் அடிக்க சொன்னால் அவ்வளோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்து சூப்பராக அடித்து முடிச்சிருவாள். இந்த கோட்டுக்கு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஓகேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் வேலையை வந்து பார்த்துட்ருக்கா. இவர் வந்து அக்காவை வந்து சைடில் உதச்சிக்கிட்டே அவரோட வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு.
சரி ஓகே நம்ம ரொட்டீன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமுத்தி வச்சுருக்கிற பாத்திரங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு நான் மட்டும்தான் வைக்கணும், வேறு யாரும் வைக்க மாட்டேங்க. என் ஹஸ்பண்ட் கேட்டால் ஒரே வார்த்தை, நீ எது எங்கே வைப்பின்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டுருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் கமுத்த வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் மார்னிங் ஈவினிங் 2 நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் 2 நாள் வந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு ஒருக்காங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ரொம்ப சோம்பேறித்தனம். எந்த ஒரு வேலை செய்யறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ரொம்ப சோம்பேறித்தனம். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறனாலே என்னென்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் தோன்றதே இல்லை. எப்போயாச்சும் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக எடுத்து வெளியில் உள்ளே வச்சுட்டு உள்ளே இருக்கிறது எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கமுத்தி விட்டாச்சு. அடுத்தது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சாமி கும்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தூக்கம், ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் சரி போய் அவனை தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பெல் அடித்து எழுப்பிட்டாரு. ஏந்தா இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு தூங்க வைக்கிறது நமக்கு தானங்க தெரியும். அப்புறம் அப்படியே சரி அவன் வாட்டி தூங்கிட்டு இருக்கட்டும், நம்ம சாமி கும்பலான்னு சொல்லி நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். சாமி கும்பிட்டு முடிச்சு உள்ளே போய் கிச்சனுக்குள்ளே வேலை கொஞ்சம் நேரம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்து பெல் அடித்தாங்க. கதவை வந்து தட்டினாங்க. ஓப்பன் பண்ணுறக்குள்ளே பெல் அடித்தாங்க, எழுப்பி விட்டுட்டாங்க. சரி ஓகே, இவனை என்ன பண்ண முடியாது. அவனை போய் திரும்பி அவங்களே வந்து தூங்க வைக்கிறேன்னு போய் தூங்க வச்சாங்க. நான் அவன் வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை. தூங்க மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்து விளையாண்டுருந்தான். அவங்க அப்பாவும் தூங்க வச்சுட்டு அவன் வெளியில் ஓடி வந்துட்டான் விளையாடுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நானுமே சாமி கும்பிட்டு நைட்டு என்ன டின்னர் செய்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். என்ன சமையல் செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. டெய்லியும் நேற்று இது செஞ்சோம், இன்றைக்கி இது செஞ்சோம். இதில் வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தோசையா அம்மா இன்றைக்கும் தோசையா அம்மா இன்றைக்கும் உப்புமாவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா கேட்குறதுக்கு. அதனால் நமக்கே வந்து யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படியே நான் சாமி கும்பிட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தம்பிக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் மட்டும் காய வச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு பூ வாங்கிட்டு வரப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இல்லை முல்லைப்பூ வந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நம்மளும் பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக என் தலையில் வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்கும். மற்ற எந்த நாள் இருக்குதோ இல்லையோ செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படி நானும் வந்து பூ வச்சுட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்குமே என்ன செய்யறதுன்னு சொல்லி நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். ஓகே பீக்கிங்காக இருக்குது, தக்காளி இருக்குது, கம்மனு தக்காளி பீக்கிங்காக கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கடையல் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணுறதுக்காக தக்காளியெல்லாம் நல்லதாக பழுத்தாக இது இருக்குதுன்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் கட் பண்ணி தாங்க முடித்தேன். ஹஸ்பண்ட் வந்து தம்பி எழுப்பி விட்டுட்டாங்க. ஒரு 1/2 பீக்கிங்காய், ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 4-5 தக்காளி பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி போட்டு அரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 பழைய தக்காளி ரொம்ப நாள் ஆச்சு, அது ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இஞ்சி இதெல்லாமே இந்த சைடு ரேக்கில் வச்சுருப்பேன். தக்காளி காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த சைடு இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரேக் இருக்கனாலே இருமோ அந்த ரேக்கில் நிறைய வேண்டாத திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே காஃபி கேட்டாங்க. எனக்குமே ரொம்ப பசியாக இருந்துச்சு. சரி ஓகே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே காஃபி தான் போட்டேன். பால் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த பாலில் தான் வந்து காஃபி போட்டிருந்தோம் 2 பேத்துக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்யலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். தம்பி வந்து தூங்க வைக்கிறதுனால அந்த டைம் வந்து எனக்கு அதில் போனனால ஸ்நாக்ஸ் வந்து செய்ய முடியல. சரி ஓகே நீங்கள் வாங்கிட்டே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. அப்படியே காஃபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வச்சு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இது வச்சு இது பண்ணுறப்ப. இது பேர் எனக்கு டக்குன்னு வாயில் வரல. காஃபிக்குனே வந்து அந்த காஃபி மிக்சர் ஒன்று இருக்குது, அதுதான் இது. சூப்பராக அந்த நுரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே காஃபியில் குடிக்கிறக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் பண்ணி கொடுத்தா எங்கள் நிறைய காஃபி வந்து எவ்வளோ காஃபி கொடுத்தாலும் குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரப்பொரியும் வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக முடிச்சாச்சு. நானுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லி மத்தியானத்துலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஓகே என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்ப குலோப் ஜாமுன் மாவு இருந்துச்சு. ஓகே இதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த தக்காளி கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா
கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இல்லை 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து ஒரு 4 மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் வந்து குட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறனால கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் லைட்டாக நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 தக்காளி 5 தக்காளியாட்டம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதையுமே வந்து நீளமாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். டக்குன்னு செய்யறதுக்கு இதுதான் பெஸ்ட். இட்லி தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு இன்னும் 4 தோசை சேர்த்தியே உள்ளே போகும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பிக்கிங்காக அப்படிங்கன்னா ஒரு அரை பிக்கிங்காக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதாக கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் குக்கர் சைஸ் பத்தலைன்னு சொல்லி குக்கர் அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வணங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கூட நம்ம அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அளவாக தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும், நல்லா வணங்கிடட்டும். லைட்டாக பச்சை வாசம் போனால் போதும், ரொம்ப போகணுங்கிறது கிடையாது. நம்ம இதை விசில் விட்டு வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து லைட்டாக வணங்கினா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சாலும் பச்சை வாசமெல்லாம் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதுங்க, ஏன்னா குக்கரில் தான் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து சுண்டாது, அப்படியே தான் இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். இதை வந்து இப்போ விசில் போட்டு ஒரு 5-6 விசில் தாராளமாக ஒரு 6-7 விசில் கூட விட்டுடலாங்க. விசில் போட்டு விட்டுருங்க. சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காய்கறி தக்காளி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம், மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மஸ்ட்டு விட்டுருங்க. பருப்பா முட்டி சொல்லுவாங்களே, இதை வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே கடைஞ்சி விட்டுருக்கேன். இந்த மாதிரி கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடும். நல்லா அமுத்தி கிடையணும். கத்திரிக்காய் பிக்கிங்கெல்லாம் பெருசாக தெரியக்கூடாது, நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டே இருங்க. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த குழம்பு எவ்வளோ வச்சாலும் தீர்ந்துடுங்க. குட்டீஸும் சாப்பிடுவாங்க, ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. நான் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இட்லியுமே ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு அடுத்தது வந்தாச்சு. பாருங்கள், சூப்பராக குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டெய்லி இட்லி தோசைக்கு என்ன சட்னி அரைக்கணும்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா அபீஸ் கிச்சன் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அதிலே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே இட்லி ஊற்றுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே வந்து காய வச்சாச்சு. மாவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே அரைச்சி வச்சிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கடையில் தான் வாங்கினோம். சரியா கடையில் வாங்கிட்டே இருக்கணும், கம்மு நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4 நாளைக்கு தாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சி வச்சாச்சு. நல்லா கெட்டியாக மாவு வந்து இருக்குது. இட்லிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கெட்டியாக அப்படியே விட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணவே இல்லை. சும்மா இந்த மாதிரி கலந்து மட்டும் விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நாளைக்கு அடுத்த நாள் தோசைகள் நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டாச்சு. பெரிய கரண்டியில் ஊற்றுனாலே என்னமோ பார்த்திங்கன்னா மாவு வந்து நிறைய வந்துருச்சு ஒவ்வொரு இதுலேயுமே. நானும் பார்த்து தான் ஊற்றிட்டு இருந்தேன். இதில் பெரிய விஷயமே என்னென்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. நான் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு பாப்பா வந்து சைடில் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். நான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. தம்பியும் ஒரு பக்கம் விளையாண்டுருந்தேன். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மான்னு என்ன தான் கூப்பிட்டுருந்தா. இட்லியெல்லாம் பற்ற வச்சுட்டு சரி இட்லி ரெடியாக இருக்கும் ஆஃப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கேஸ் மட்டும் ஆனில் இருக்குது. சிலிண்டர் ஸ்மெல்லே வரல. என்னடான்னு பார்த்தா சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா தீந்துருச்சு. சரி ஓகே கையோட அதையுமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரக்கு தான் வந்து சிலிண்டர் வந்து கஷ்டப்பட்டு உள்ள எடுத்துகிட்டு இருந்தேன். இது எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே அது திண்டாட்டிருக்கு அப்படிங்கிறனால மேலேயும் கொஞ்சம் திண்டாட்டிருக்கு. ஆனால் இடிக்கும்.
பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருந்தாங்க, நம்மளே தான் எடுப்போம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானே எடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் வரட்டுமான்னு கேட்டாங்க. இல்லை நானே ட்ரை பண்ணுறேன், எடுத்துக்கிறேன், நீங்கள் இல்லாதப்போ நான் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சிலிண்டரை கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு வெளியில் வைக்கலிங்க, அதாவது கிச்சனில் அந்த பக்கம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட எடுத்து வச்சுருவோம். அப்படியே அங்கே இருக்கிற சிலிண்டரையும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறப்ப தான் பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா சிலிண்டரை தூக்குவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டுக்கெல்லாம் போனால் நான் தான் சிலிண்டரை தூக்குவேன். அப்பாவெல்லாம் வந்து சிலிண்டர் எடுக்கிறக்கே விட மாட்டேன். அப்படியே போய் சிலிண்டர் அலைக்கா தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த வீட்டில் நமக்கு பெரிய பிரச்சனையே இல்லைங்க, அதளவுக்கு தூக்கிடுவோம் அப்படிங்கிறது தான். அப்படியே எடுத்துகிட்டு வந்து நானே வந்து சிலிண்டரை மாட்டிட்டேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்து எனக்கு இந்த சிலிண்டரெல்லாம் மாட்ட தெரியாது. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்பா வந்து சிலிண்டர் மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி இழுத்தினா வந்துடும், அதுக்கப்புறம் நீ வந்து கழட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணோம். அந்த மேலே இருக்கிற மூடியை மட்டும் எனக்கு கழட்டவே தெரியாது. இன்றைக்குமே கழட்டுற பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கயிறை வந்து பிச்சுட்டேன். எப்படியா மூடி வந்துருச்சுல, அது போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழட்டிட்டு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளுறக்குள்ளே போதும் நினைச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சிலிண்டர் உள்ளே தள்ளுறப்ப கையிலெல்லாம் அடிபட்டுருச்சு. சரி ஓகே பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நம்ம தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா அலுங்காப்பில் எடுத்து உள்ளே வச்சுட்டு அடுப்புமே பற்ற வச்சு பார்த்தேன். கரெக்டாக பற்ற வச்சுட்டு இட்லி வந்து வேக வச்சாச்சு. இட்லி வந்து பார்த்திங்கன்னா காவாசி தான் வெந்திருக்குது. அது சிலிண்டர் எப்போவோ மூஞ்சிருச்சு போல், நான் தான் ரொம்ப நேரமாக பார்க்காம இருந்திருக்கேன். லைட்டாக வெந்திருக்குது இட்லியுமே. சரி ஓகே அது வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் வந்து சிலிண்டர் மாட்டிகிட்டே இல்லை மாட்டி தட்டுமான்னு கேட்டாங்க. நான் மாட்டி இட்லியே வேக போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து சூப்பராக வெந்துருச்சு. பாருங்க இட்லியை விட சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட், இட்லி வெந்துருச்சோன்னு தொட்டு வேற பார்த்துட்டு இருந்தேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்தனால சாஃப்டாக இருந்துச்சு இட்லியுமே. அப்படியே வந்து குட்டீஸ்க்கெல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்த வேலையாக. சூடாக இருக்கே சாப்பிடுவாங்களே, இல்லை ஒரு 2 நிமிஷம் ஆறக்கு விட்டு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் பார்த்துட்டு எனக்கே வந்து சூடு வருதுன்னு பார்த்திங்கன்னா பொறுக்க முடியாதுல்ல. குட்டீஸ் எப்படி சாப்பிடுவாங்க கேட்டால் சுடுதுன்னு சொல்லி 1 மணி நேரம் சாப்பிட மாட்டாங்க. சரி ஓகே நம்ம எடுத்து போட்டு சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானுமே வந்து சூப்பராக டின்னர் வந்து இட்லிக்கு தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. அவங்களையும் சாப்பிட வச்சாச்சு. நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குருமா போக வேறு ஏதாவது குருமா ரெசிபிஸ் வேணும்னா அபீஸ் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.